Hello, hi, welcome to Nicksgalatta. This is Nicksgalatta oda Nick's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷாஹி துக்டா, ஒரு ஸ்வீட் டெசர்ட் நம்ம பார்க்க போறோம். பேரே வித்தியாசமா இருக்குல்ல, ஷாஹி துக்டா. அது ஒன்றும் வித்தியாசமான பேர் இல்லைங்க. நம்ம பிரெட்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஷாஹி துக்டா. ஸோ அது என்ன ஷாஹி துக்டா அப்படின்னு பார்க்கலாமா? ஷாஹி அப்படின்னா ராயல், துக்டானா பீஸ்ன்னு அர்த்தம். ஷாஹி துக்டா அப்படின்னா ராயல் பீஸ். ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, ராயல் பீப்புள் சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட். இது மொஹல் எம்பரர் தங்களோட கிச்சனில் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக, எஸ்பெஷலி ரம்ஜான், மிலாடி நபி போன்ற ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் இதை அவங்க டெசர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அது ரொம்ப ஒரு காமன் ரெசிபியாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு மொஹல் எம்பரரோட கிச்சனில் ராயல் பீஸா இருந்த ஒரு ஷாஹி துக்டாவை நம்மளோட வீட்டில் எளிமையான முறையில் நம்ம கிச்சனில் எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வெறும் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க. என்னென்னா பிரெட், மில்க் அண்ட் சுகர், ட்ரை ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு பிடிச்சவான ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் இருந்தால் போதும், இந்த ராயல் பீஸா தான், இந்த ஷாஹி துக்டாவை நம்ம செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மொஹல் எம்பரரோட கிச்சனில் சாப்பிட்ட ஒரு ராயல் பீஸ் ஷாஹி துக்டா பிரெட் டெசர்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ராயல் பீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 5 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டை நான் கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. 1 கப் பால் எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான அளவு ஆல்மண்ட், கேஷ்யூ, பிஸ்தா அதை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம மொஹல் எம்பரர் கிச்சனில் இருந்த ராயல் பீஸை சமைச்சிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. ப்ரெட்டு, சர்க்கரை, பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி சுகர் சிரப் செய்கிறதுன்னு. ராயல் பீஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். 1 கப் சுகர் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே அளவுக்கு 1 கப் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த கப்பு வாட்டரில் வந்து a கப் ஆஃப் சுகர். ஸோ அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. விடாமல் கிளறிட்டே இருங்க. எப்போவுமே தண்ணி ஜாஸ்தி போடக்கூடாது. சுகர் சிரப் செய்யும்போது மட்டும் சர்க்கரையும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கலாம், இல்லை தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா அந்த சுகர் சிரப்போட பதம் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இதை விடாமல் கிளறிட்டே இருங்க. அது நல்லா கரைஞ்சு வரும், கொதிக்கும். ஸோ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம ரப்ரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது, 1 கப் பால் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாலை ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகணும். பால் பாயில் ஆகணும், பட் சிம்லேயே இருந்து தான் பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இப்போ இங்கே வாங்க, சுகர் சிரப் நல்லா கொதித்து வந்திருக்கு. அதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. பால் திக்கான ரப்பரி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயையும் காய வச்சுட்டேன். 1 கப் ஆஃப் ஆயில் போதும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்றதுனால நிறைய எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நான் 1 கப் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த ஆயிலில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக கட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ப்ரெட்டை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணுன்ற அவசியம் இல்லை, மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன்.
ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் அந்த ஆயிலேருந்து ப்ரெட்டை எடுக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரட்டும் அந்த ப்ரெட்லேருந்து, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட்டை ஆயிலேருந்து எடுங்க. ஆயில் எடுத்துருக்கேன் ப்ரெட் ஃப்ரை பண்ண. இது ரொம்ப ரிச்சாக வேணும், ரொம்ப ரிச் டெசர்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீயில் கூட நெய்யில் கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட டேஸ்ட் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பெரியவங்களுக்கெல்லாம் நெய் அந்த அளவுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெட் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக இருக்குது. பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்குது. ப்ரெட் ஃப்ரை ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. வாங்க நம்மளோட ரப்ரி ரெடியான்னு பார்க்கலாம். ஸோ பால் நல்லா கொதிக்கிட்டோம். அது ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி வந்ததுன்னா ரெடி. இந்த கேஷ்யூஸ், பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் போதும், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையுமே அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பொன்னிறமான ஒரு நிறத்தில் வரும்போது நீங்கள் அதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக கருப்பாக மாறிடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் அது இருந்தால் போதும். நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், நான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவை நீங்கள் லேசாக தட்டி நீங்கள் செஞ்சிட்ருக்க அந்த ரப்பரிலையும் சுகர் சிரப்லேயும் போடலாம். சில பேருக்கு ஏலக்காவோட வாசனை பிடிக்காது. வீட்டில் இருக்க பெரியவங்க ஏலக்காய் விரும்ப மாட்டாங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது. இது ஆப்ஷனல் தான். பட் நான் இப்போ இதை போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 2 தட்டி ரப்பரிலையும் 2 சுகர் சிரப்லேயும் போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட ரப்ரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்களா, நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு மில்க் மேட் பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் மில்க் மேட் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை கோவா வேணும்னா ஆட் பண்ணலாம். ஸ்வீட்லெஸ் கோவா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை சாஃப்ரான் எடுத்துகிட்டு கலர் வேணும் அப்படின்னா சாஃப்ரானில் 1 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி கூட இதில் ஊற்றலாம். கலர் நல்லா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுகர் சிரப்பில் கலர் பவுடர் போடுவாங்க கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு. பட் நான் இன்றைக்கி அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்டென்ஸ்ட் மில்க்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் நான் சிம்பிளாக செய்கிறேன். ஸோ நம்மளோட ரப்ரி ரெடி, சுகர் சிரப் ரெடி, ப்ரெட் ஃப்ரை ரெடி. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி உங்களுக்கான ராயல் பீஸை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த ப்ரெட்டை சுகர் சிரப்பில் நான் டிப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் சுகர் சிரப்பில் இந்த ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதை எடுத்து அழகாக அடுக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் இருந்ததுன்னா ப்ரெட்டு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 2 பக்கம் டிப் பண்ணதுக்கு அப்புறமா உடனே அதை எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சிரப்பை லைட்டாக மேலே போர் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பால். ஸோ அதை அப்படியே இது மேலே போர் பண்ண போகிறேன். ஃபைனலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே அப்படியே தூவ போகிறேன்.
ஓகே வியூவர்ஸ், நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ராயல் பீஸ் ஷாஹி துக்குடா இஸ் ரெடி. ஸோ முதல்ல என் பிள்ளைங்களுக்காக தான் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது உங்கள் அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்லி நீங்களும் இந்த சாப்பிடுங்க. நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட சஜஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிக்ஸ்கலாட்டா.